அதிமுகவுக்கும் உங்களுக்குமான உறவில் விரிசல் வர்றதுக்கு ஒரு இடைவெளி வர்றதுக்கு நடிகர் சங்க தேர்தல் ஒரு காரணமா? நடிகர் சங்க தேர்தலுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. நடிகர் சங்க தேர்தல் ஒரு சங்கத்தின் ஒரு தேர்தல். ஆனால் அதுக்கு பூதாகரமாக அதுக்கு ஒரு ஐ வுட் சே அது ஒரு மீடியா கிளேரில் வந்துருச்சு. ஏன்னா ஸ்டார்ஸ் ஆர் இன்வால்வ் அப்படின்னு சொன்னோடனே இது ஒரு சங்கத்தில் 3137 உறுப்பினர்கள் வாக்களித்து வெற்றி தோல்வி நிர்ணயிக்கின்ற சூழலில் இது வேர்ல்டு வைடு பப்ளிசைஸ்டு ஒரு ஈவெண்ட் ஆகிப்போச்சு. ஸோ அதில் தமிழர்களுக்கு சினிமா மேலே இருக்கிற காதல் அந்த காதல் சிலருக்கு ஏற்பட்ட மோதல், அந்த மோதல் மிகப்பெரிய அளவில் உலக அளவில் பேசப்படுகின்ற ஒரு தேர்தலாக அமைந்துவிட்ட காரணத்தினால் இது ஒரு தேர்தல். இதுக்கு அரசியலுக்கு சம்மந்தம் இருக்குன்னு சொன்னால் நான் லைக் டு எம்பெட்டிக்லி டினை இட். அதுக்கு பலரும் பல காரணம் சொல்லலாம். என்னுடைய தொண்டர்கள் வேறு மாதிரி நினச்சிருந்தா இப்படி இருந்திருக்கலாம், நீ வெற்றி பெற்றிருக்கலாம். இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அசோசியேஷனோட தேர்தல். அதையும் அரசியலும் நான் முடிச்சு போட விரும்பவில்லை. அதிமுக உங்களை அந்த தேர்தலில் மறைமுகமாகவோ நேரடியாகவோ உங்களுக்கு நீங்கள் நேரடியாக நிற்கிற ஒரு தேர்தலில் மறைமுகமாகவோ நேரடியாகவோ அதிமுக உங்களை ஆதரிக்கலை, அரசின் தரப்பு உங்களை ஆதரிக்கலைன்ற கசப்பும் வருத்தமும் உங்களுக்கு இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லை, முழுமையாக இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த இடத்துல அந்த தரப்பில் எதிர் தரப்பில் ஒரு பொதுவான முடிவு எடுக்கப்பட்டு யாருமே இந்த தேர்தல் பணிபுரியக்கூடாது, யாரும் எந்த பக்கமும் நிற்காமல் ஒரு பொதுநிலையை நிலைநாட்ட வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பு இருந்தது. அப்போ அது நிலைநாட்டினாங்கன்னு சொன்னால் அங்கே சில சகோதரர்கள் தொடர்ந்து அந்த தேர்தல் பணியில் இறங்கியிருந்தார்கள். அப்படி சொல்லும்போது அதை எப்படி கட்டுப்படுத்தலை என்ற ஒரு எண்ணம் மட்டும் தான் என் மனசில் உதித்ததை தவிர, வெற்றி பெற்று வந்த பிறகு நாசர் அவர்களிடம் சொல்லும்போது கூட நாசர் அவர்கள் எனி ஹெல்ப் யூ வாண்ட், எனிதிங், எனி அட்வைஸ், ஐ எம் ரெடி டு ஹெல்ப் யூ, நடிகர் சங்கம் சிறப்பாக இயங்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்துன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக தான் வந்தேன். வெற்றி தோல்வி வாழ்க்கையில் சகஜம்.